வணக்கம். இப்போ நம்ம சேனல்ல வந்துட்டு கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து எப்படி வந்து ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு மொழிக்கு வந்து நம்மளுக்கு மொழிபெயர்க்க உதவுதோ அதே மாதிரி கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் டைப் பண்ணணும், இங்கிலீஷ், தமிழ் எந்த லாங்குவேஜ் ஆகட்டும் இருக்கட்டும், அந்த லாங்குவேஜ்ல நான் டைப் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா நம்ம பேசுறத வச்சு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நாம இதை பார்க்க போறோம். ஸோ இங்க வந்துட்டு இந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மெயினா வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ஒழுங்கா டைப் பண்ண தெரியாது, இல்லை தமிழ் ஆகட்டும் வந்துட்டு எழுத்துப்பிழை இல்லாம நம்ம ஈஸியா டைப் பண்ணணும் அப்படின்னா அப்போ நாம வந்துட்டு இதை வந்து நாம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாக்ஸ் வந்து நாம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு டூல்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டூல்ல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் இங்க வந்துட்டு வாய்ஸ் டைப்பிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்க போயும் நாம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Shift+S இதுதான் அதுக்குரிய ஷார்ட்கட். ஸோ அதை நாம செலக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணோன்னு நம்மளுக்கு வந்து இந்த ஐகான் வந்து இங்க வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்துட்டு இந்த இங்கிலீஷ்னு இருக்கு. இப்போ வந்துட்டு நாம எந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து இந்த டிராப் டவுன்ல இருந்து நாம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ்லயே வந்துட்டு நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இலங்கை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ நான் தமிழ் இந்தியா அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு கூகுள் வாய்ஸ் டைப்பிங் பத்தி இதுல தெரியணும் அப்படின்ட்டு நான் இதை சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேச பேச இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டைப் ஆகிட்டே வருது. ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணும்னாலுமே இதுல வரும். அதே மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நாம வந்து இதுல படிச்சு நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி வந்து நார்மலா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நாம வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நாம சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நாம வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு பிரைவேட், அது வந்து லாக் ஆகி இருக்கிறதுனால பிரைவேட் டு ஒன்லி மீ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், மை டாக். இது வந்து நாம சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை நான் வந்து யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்துட்டு கூகுள் டிரைவ்லேருந்து ஒரு ஃபைலை நம்ம எப்படி ஷேர் பண்ணுவோமோ அதே ஃபார்மேட் தான் அவங்க மெயில் ஐடி இல்லைன்னா வந்துட்டு அதாவது அந்த பேரை நாம டைப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இதை நாம வந்து ஷேர் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு அதே ஆப்ஷன் தான் நம்ம வந்து எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி. ஸோ இந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஃபீச்சர் வந்துட்டு நம்மள நிறைய பேர் வந்து இதை பார்த்துருக்க மாட்டோம், யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.